இந்த வீடியோவில் நம்ம யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்க சிஎஃப்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபண்டிங் பிப்ஸ் இல்லை நீங்கள் ப்ரோக்கரில் பண்ணலாம் லைக் எக்ஸ்எம் மாண்டேஜ்னு அதுக்கும் இந்த ஃபியூச்சர் ஃபண்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் ஃபியூச்சர் ஃபண்டட் ஃபியூச்சர் ப்ராஃபார்ம்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா லூசிட் ட்ரேடிங். இந்த பிளாட்ஃபார்மை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க இந்த ஃபியூச்சர் ஃபண்டட் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்னு பார்த்தா லூசிட் ஃப்ளெக்ஸ்னு ஒரு பிளான் இருக்குது. இங்கே ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ரூல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் மாடல் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ளெக்ஸ் மாடலோட ரூல்ஸை டீட்டெயில்டாக டாப் டு பாட்டம் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலபிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசு, இதில் ரொம்ப ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்டிங்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஒரு $1,000-$2,000 ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களால் $5,000-$10,000 பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் காப்பி ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி. 10 அக்கௌண்ட்ஸ் 20 அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணி காப்பி ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. நான் கற்றுக்கிட்ட எல்லாமே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் டு டுடேஸ் வீடியோ, ஃபியூச்சர் ட்ரேடிங் எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க சிஎஃப்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கும் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம். நம்ம சிஎஃப்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒன்றா நீங்கள் ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட், பிப்ஸ்டோன் கேபிட்டல் இந்த மாதிரி ப்ராஃபார்ம்ஸில் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்எம் மாண்டேஜ்னு ப்ரோக்கர்ஸில் பண்ணலாம். இங்கே என்னென்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று கிடையாது. ப்ரோக்கர் டு ப்ரோக்கர் ஃபீடுங்கிறது மாறும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்லேயே ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் எக்ஸ்எம் ப்ரோக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேண்டில்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபண்டிங் பிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கேண்டில்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சேம் கோல்டு சார்ட் எடுத்திங்கனாலே கேண்டிலில் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இந்த லிக்விடிட்டி இந்த புரோக்கர் ஃபீட்ஸுங்கிறது புரோக்கர் டு புரோக்கர் மாறும், ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கிடையாது. பட் ஃபியூச்சர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டிங்கிறது டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து தான் வரும். இந்த மாதிரி புரோக்கர் டு புரோக்கர்லாம் மாறாது. சிஎம்இன்னு இருக்குது யூஎஸோட எக்ஸ்சேஞ்ச், இங்கேருந்து தான் உங்களுக்கு லிக்விடிட்டி வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்குல்ல, இதில் என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ரைட்? இப்போ என்எஸ்சியில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஜீரோவில் வாங்கினாலும் சரி, க்ரோவில் வாங்கினாலும் சரி, அப்ஸ்டாக்ஸ் எந்த ப்ரோக்கரில் போய் வாங்கினீங்கனாலுமே இந்த ஃபீடுங்கிறது இந்த லிக்விடிட்டிங்கிறது என்எஸ்சி கிட்ட இருந்து மட்டும்தான் வரப்போகுது, கரெக்ட்? அந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ். இங்கே ஃபீடுங்கிறது சிஎம்இ கிட்ட இருந்து தான் வரப்போகுது, நமக்கு ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச். இந்த பெருசாக உங்களுக்கு என்னென்னா இந்த மேனிப்புலேஷன்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் ப்ரோக்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சடனாக ஒரு ஸ்பைக் வந்திருக்கும், நீங்கள் வேறு ப்ரோக்கரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் இருக்காது, ஓகேவா? இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் இங்கே இருக்காது. ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்க மார்க்கெட். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், லைக் நீங்கள் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுறீங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் சிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸ் ப்ரோக்கர் டு ப்ரோக்கர் மாறும், ஃபீஸ் ப்ரோக்கர் டு ப்ரோக்கர் மாறும். அப்புறம் மெயின் திங் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் ஸ்லிப்பேஜ்னு ஒன்று பார்க்குறோம்ல. இப்போது ஸ்ப்ரெட்ஸ் ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா என்னோட நீங்கள் ப்ரோக்கர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்எம் ப்ரோக்கர் வீடியோவில் ஸ்ப்ரெட்ஸ்னு ஒரு தனி காலமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரெட்ஸ் என்னன்னா நீங்கள் $100 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 100ல் வாங்க மாட்டீங்க, 102, 103 கொஞ்சம் தள்ளி போய் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரெட்ஸ் வந்து நியூஸ் டைம்லலாம் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் எஸ்எல் ப்ரைஸ் கிட்ட வராமல் எஸ்எல் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும், சிஎஃப்டி ப்ராஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஃபீட் வரல. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ப்ரெட்ஸுங்கிறது இவங்க சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது லிக்விடிட்டியை பொறுத்து. பட் இந்த ஃபியூச்சர் ப்ராஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரெட்ஸுங்கிறது ரொம்ப டைட்டராக இருக்கும், விச் மீன்ஸ் நெட் டு நெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். நீங்கள் 100க்கு வாங்க நினச்சிங்கன்னா 100லேயே ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஸ்ப்ரெட்ஸுங்கிறது பெருசாக இருக்காது, மோஸ்ட்லி எல்லாமே ஜீரோ ஸ்ப்ரெட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போகிறீங்களோ கரெக்டாக அங்கே ப்ளேஸ் ஆகும், டார்கெட்டும் அதே மாதிரி தான் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஸ்ப்ரெட்ஸுங்கிறது இங்கே. அண்ட் ஸ்லிப்பேஜுமே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பெருசாக இருக்காது, ரொம்ப நீட்டான மார்க்கெட். நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசு. நீங்கள் சிஎஃப்டி ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா MT5 இல்லை C-Tradeல ட்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ட்ரேடர்வேட், ட்ரேட்ஸி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்பில்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே காப்பி ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் ட்ரேடர்வேட், ட்ரேட்ஸி இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இது பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு அப்கமிங் இதில் நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள். பட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் காப்பி ட்ரேடிங்க்குன்னு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை பேரண்ட் அக்கௌண்ட்டாக போட்டுட்டு 10 அக்கௌண்ட்டை ஃபாலோவர் அக்கௌண்ட்டாக போட்டிங்கனாலுமே நீங்கள் ஒரு ட்ரேட் ஒரு அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரேட் 10 அக்கௌண்ட்லேயே போய் விழுக்கும். இந்த காப்பி ட்ரேடிங்கிறது உங்களால் பண்ண முடியும் ஃபியூச்சர்ஸில், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். விச் இஸ் ரூல்ஸ் படி உங்களால் பண்ண முடியும், ப்ராஃபார்ம்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க இதை. ஸோ ஸ்கேலபிலிட்டி 10-20 அக்கௌண்ட் நீங்கள் வச்சு ஈஸியாக உங்களால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் $1,000 பண்ணுறீங்கன்னா 10 அக்கௌண்ட் $10,000 பண்ண முடியும். அதே ட்ரேடிங் தான், நீங்கள் புதுசாக போய் ஒன்றும் 10 அக்கௌண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, ஓகேவா? அதனால் ஸ்கேலபிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசு.
நான் சொன்ன மாதிரி ரெகுலேஷனும் அதே மாதிரி தான். இதில் ஆஃப் ஷோர் ரெகுலேஷன்ஸ், பட் இங்கே வந்து ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. யூஎஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நமக்கு ஃபீஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபியூச்சருங்கிறது ரொம்ப சூப்பரான மார்க்கெட். பட் ரூல்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிஎஃப்டி மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடையாது ரூல்ஸ் எல்லாம். கொஞ்சம் ரூல்ஸ்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நான் என்னங்கிறது நீட்டாக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லூசிட் ட்ரேடிங்கில் 3 மாடல் இருக்குது. ப்ரோ, ஃப்ளெக்ஸ், டைரக்ட்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸில் இருக்கீங்கல்ல, அப்போ வந்து கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னு ஒன்று இருக்காது. ஒரு பெரிய ட்ரேட் எடுத்து கூட உங்களால் ஒரே நாளில் அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு ஃபண்டட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அண்ட் லூசிட் டைரக்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஃபேஸே கிடையாது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிடையாது. டைரெக்டாக நீங்கள் மாஸ்டர் அக்கௌண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். பட் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், $370 வருது 50K. பட் இந்த ப்ரோ டைரக்டை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் மாடல்னா ஃப்ளெக்ஸ். அந்த ஃப்ளெக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறேன். இந்த ஃப்ளெக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம பிகினர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் ஃபியூச்சர் ஃபண்டட்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஃப்ளெக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. இதுதான் சூப்பர் மாடல், ரொம்ப ஈஸியான மாடல். ரூல்ஸ் 1 by 1 பார்ப்போம். நம்ம டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். லூசிட் ஃப்ளெக்ஸில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் சைஸஸ் இருக்குது. 25K அக்கௌண்ட் இருக்குது, 50K அக்கௌண்ட் இருக்குது, 100K, 150Kன்னு இருக்குது. நம்ம பார்த்த ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட், சிஎஃப்டிக்கும் இது கம்பேர் பண்ணும்போது ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ரூல்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன ரூல்ஸ்ன்னு பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் சைஸஸில் மோஸ்ட்லி எல்லாருமே 50K தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 50K எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் லாஸ் லிமிட்டுங்கிறது 4% கிடைக்கும், $2,000. பட் 100K 150K எடுத்திங்கன்னா மேக்ஸ் லாஸ் லிமிட்டுங்கிறது உங்களுக்கு 3% தான் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் எல்லாரும் மோஸ்ட்லி 50K ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா சேம், உங்களுக்கு 6% டார்கெட், $3,000 டார்கெட் இருக்குது வித் 4% ட்ராடவுன். மேக்ஸிமம் உங்களால் 4% லாஸ் பண்ண முடியும், $2,000. டார்கெட் வந்து $3,000 நீங்கள் பண்ணணும். அண்ட் ஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்ச் ரவுண்ட் இருக்கும். இந்த சேலஞ்ச் ரவுண்ட் $3,000 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் ஒன்று கிடையாது. இந்த $2,000 நீங்கள் ஒரு நாள் லாஸ் பண்ணி அக்கௌண்ட் ரீச் பண்ணலாம். லாஸ் லிமிட்னு ஒன்று இருக்காது. அப்புறம் கன்சிஸ்டன்சி இருக்குது. 50% கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இருக்குது சேலஞ்ச் ஃபேஸில். இதெல்லாமே என்னென்னு பார்ப்போம். சேலஞ்ச் ஃபேஸில் கன்சிஸ்டன்சி 50% என்னென்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டே ட்ரைலிங் ட்ராடவுன்னா என்னென்னு அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் போகிறதுக்குள்ளே இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னால் என்னென்னு பார்ப்போம். 50% கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இருக்குது. இப்போ டார்கெட் $3,000 தான் நம்ம பார்த்தோம், ரைட்? 6% டார்கெட் இருக்குது, ரைட்? ஸோ 50%னா $3,000 50% எவ்வளோ? $1,500. ஸோ இந்த $1,500 தான் மேக்ஸிமம் ஒரு நாளில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும்னா மினிமம் 2 நாளாச்சும் ட்ரேட் பண்ணணும், கரெக்ட்? ஏன்னா இந்த $3,000 ஒரே நாளில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி $3,000 அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியாது. ஒரு நாள் 1,500 பண்ணணும், அடுத்த நாள் 1,500 பண்ணணும், விச் இஸ் 50%. அப்படி பண்ணால் தான் உங்களால் அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் 50% பண்ணாட்டியுமே இன்னும் கம்மியாக பண்ணலாம். லைக் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா $400 ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுப்பேன். 1:1 டார்கெட், $400 ப்ராஃபிட், $400 லாஸ். ஸோ 400 நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் ஒன் டே 400 ப்ராஃபிட் பண்ணலாம், இன்னொரு நாள் 800, இன்னொரு நாள் 600, 700ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி, விச் மீன்ஸ் 50% ஆஃப் 3,000, 1,500க்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பண்ணி நீங்கள் 3,000 ரீச் ஆகிட்டிங்கனாலுமே உங்கள் கன்சிஸ்டன்சி ஸ்கோருங்கிறது 50%க்கு உள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? கன்சிஸ்டன்சி ஸ்கோருங்கிறது 50%க்கு மேலே வரக்கூடாது. இன்கேஸ் மேலே வந்தாலுமே நீங்கள் எகெயின் கொஞ்சம் சின்ன ட்ரேட்ஸ் எடுத்து 50% கன்சிஸ்டன்சி ஸ்கோருக்குள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களால் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரே நாளில் ஒரு ட்ரேட் எடுத்து $3,000 பண்ணி அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியாது. கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் கிளியர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. ஓகேவா? உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராடவுன் டைப் பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி டே ட்ராடவுன் இருக்குல்ல, அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஃபண்டிங் பிப்ஸ் மாதிரி ஃபர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு $1 lakh அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள். உங்களோட லாஸ் லிமிட்டுங்கிறது 90,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 10% லாஸ், $10,000 உங்களால் மேக்ஸிமம் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் 1 lakhலேருந்து ஒரு $3,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. 1,03,000க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த $90,000 லிமிட் இருக்குல்ல, அது 90,000லேயே தான் இருக்கும். புரியுதா? ஃபண்டிங் பிப்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் ஆகி வராது. ஆனால் இங்கே எப்படின்னா நீங்கள் 50,000 உங்கள் ஸ்டார்டிங் பேலன்ஸ். ஓகேவா? $2,000 மேக்ஸிமம் லாஸ் பண்ணலாம், விச் இஸ் அரௌண்ட் 48,000 வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் பண்ணலாம். இதுதான் நமக்கு ஸ்டார்டிங், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டே $50,800 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஒரு $800 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த 48,000 இந்த லிமிட்டு 48,800 ஆயிரும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ண இது ட்ரையல் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போது நீங்கள் எகெயின் வந்து அடுத்த நாள் ஒரு $700 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணுறீங்க செகண்ட் டே, விச் இஸ் 51,500க்கு போகுது உங்கள் அக்கௌண்ட். எகெயின் இதன் 49,500க்கு வந்துருக்கும் லிமிட். 51,500லேருந்து 49,500க்கு உங்கள் அக்கௌண்ட் கீழே போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிரும். 48,000 வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஓகேவா? 2,000 தான் லிமிட்டு, ட்ராடவுன் லிமிட். பட் இந்த ட்ராடவுன் வந்து ட்ரையல் ஆகிட்டே வரும். ஓகேவா? எது வரைக்கும் ட்ரையல் ஆகும்னா 50-100 வரைக்கும் ட்ரையல் ஆகும். நீங்கள் $2,100 பண்ணிட்டீங்க, அப்போ என்ன ஆகும்னா இந்த 50-100ல் வந்து நின்றும். இதுக்கு மேலே நீங்கள் 2,100லேருந்து 3,000 போகிறீங்க, 53,000 போகிறீங்க, 54,000 போகலாம், 55, 56, 57,000 எவ்வளோ போனீங்கனாலுமே 50,000 100லேயே தான் இருக்கும். அதுக்கு மேலே அது ட்ரையல் ஆகி வராது. ஓகேவா? ஸோ டே 4 நீங்கள் ஒரு $900 பண்ணி $53,000 உங்கள் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி 50-100ல் வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $2,000 லாஸ் பண்ணிங்கனாலுமே இந்த 50-100லேயே தான் இருக்கும். நீங்கள் 53,000லேருந்து 50-100க்கு வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ரீச் ஆயிடும். ஓகேவா? இந்த ட்ரைலிங் ட்ராடவுன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராஃபிட் பண்ண உங்கள் ட்ராடவுன் லிமிட்டுங்கிறதே கூட ட்ரையல் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதுதான் எண்ட் ஆஃப் தி டே ட்ரைலிங் ட்ராடவுன்னு சொல்லுவோம். இங்கே லூசிட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் தி டே ட்ரைலிங் ட்ராடவுன் தான் இருக்குது நமக்கு. இது இல்லாமல் இன்னொரு ட்ராடவுன் டைப் இருக்குது. எபெக்ஸ் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதில் வந்து இன்ட்ராடே ட்ராடவுன் இருக்கும். ஓகேவா? அது என்னங்கிறது நான் அந்த ப்ராஃபார்ம் போடும்போது சொல்கிறேன். பட் இதில் நமக்கு எண்ட் ஆஃப் தி டே ட்ரேடிங் ட்ராடவுன் தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. புரியலனாலுமே ஒரு டைம் பேக் போயிட்டு இந்த வீடியோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இதுதான் கோர் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் சைஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, 4 மினி 40 மைக்ரோ லாட்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணுறத தாண்டி இதில் வந்து கான்ட்ராக்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மினி மைக்ரோன்னு 2 கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த மினி மைக்ரோ கான்ட்ராக்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரேட்ஸின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். லூசிட் ட்ரேடிங்கில் ட்ரேட்ஸிங்கிற பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் XAUSDன்னு நம்ம மார்க்கெட்டில் டைப் பண்ணுவீங்க. இங்கே வந்து GCன்னு இருக்கும் அது. ஓகேவா? சார்ட்டெல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ப்ரைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனாலுமே கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி தான். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க கேண்டிலும் இது இருக்க சேமாக பார்த்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா XAUSDன்னு சொல்கிறோம்ல, இங்கே GCன்னு சொல்லுவோம். கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து மினி, இன்னொன்று மைக்ரோ. ஓகேவா? GCங்கிறது மினி, ஓகேவா? MGCங்கிறது மைக்ரோ. 2 டிஃப்ரெண்ட் லாட்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளால் 4 மினி லாட் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதே மாதிரி 40 மைக்ரோ லாட் மேக்ஸிமம் நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் லிமிட், லாட் லிமிட். ஓகேவா? மினிக்கும் மைக்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ நீங்கள் மினியில் போய் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 10 பிப்ஸுக்கு $100 வரும் கோல்டில். அதுவே நீங்கள் மைக்ரோவில் போகிறீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 10 பிப்ஸுக்கு $10 தான் வரும். ஓகேவா? 1/10 இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கான்ட்ராக்ட் வைஸ் இருக்கும். 2 கான்ட்ராக்ட் இருக்கும். மினி இருக்கும், மைக்ரோ இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் நாஸ்டாக்ல மோஸ்ட்லி நான் ட்ரேட் பண்ணுறேன். நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 கான்ட்ராக்ட் இருக்கும். NQன்னு போட்டிங்கன்னா மினி இருக்கும், மைக்ரோ இருக்கும். ஸோ இந்த 2 கான்ட்ராக்டில் தான் நம்ம ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயில் தான் அடுத்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்ஸில் மினி, மைக்ரோ 2 கான்ட்ராக்ட் இருக்குது. அதில் மேக்ஸிமம் உங்களால் 4 லாட் எடுக்க முடியும். மினியில் 40 லாட் எடுக்க முடியும் மைக்ரோவில். ஓகேவா? அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபீன்னு ஒன்று கிடையாது. ஒரு ஒன் டைம் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, $90 பே பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் டெய்லி லாஸ் லிமிட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி டெய்லி இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும், லிமிட் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 50% கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இருக்குல்ல, இது சேலஞ்ச் ஃபேஸுக்கு மட்டும்தான். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, மாஸ்டர் அக்கௌண்ட் போயிட்டீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோருங்கிறது இருக்காது. இப்போது நம்ம சேலஞ்ச் ரூல்ஸ் பார்த்தோம்ல, ஃபண்டட் ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபண்டடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபண்டடுக்கு போயிடுவீங்க. இங்கே மேக்ஸிமம் $2,000 லாஸ் பண்ணலாம் நீங்கள், அதே 4%. டார்கெட்னு இங்கே ஒன்று கிடையாது. இங்கே எப்படின்னா 5 நாள் நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் 5 நாள் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே மினிமம் $150 பண்ணியிருக்கணும். ஸோ 5 நாள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, $150 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. 5 நாளுமே தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும்லாம் இல்லை. ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு நாள் லாஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணி 5 நாள் மினிமமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, அது $150 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பே அவுட்டுக்கு எலிஜிபிள்.
ஓவராலாக ஒரு $1000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 50% உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளான ரூல். அதே மாதிரி பே அவுட்டுக்கு பே அவுட் டே எல்லாம் கிடையாது. மண்டே தான் ரெக்வஸ்ட் பண்ணணும், டியூஸ்டே தான் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. 5 days மினிமம். 5 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களால் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? மினிமம் 5 நாள் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி 5 நாள் மினிமம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். பண்ணால் நம்மளால் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ரொம்ப பேசிக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் டெப்த் ரூல்ஸ் பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் ஒரு மாடல் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹோம் பேஜில் இருக்கிறத வச்சு மட்டும் டிசைட் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கக்கூடாது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே FAQன்னு ஒன்று வச்சுருப்பான். அதில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ரூலுமே டீட்டெயில்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஒரு $1000 பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 50% வித்ட்ரா பண்ணலாம். $500 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 90% உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 10% அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? 90-10 தான் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட். நெக்ஸ்ட்டு பே அவுட் செக்ஷன் பார்ப்போம். இங்கே நான் சொல்லியிருந்த மாதிரி 5 நாள் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதில் மினிமம் ஒவ்வொரு நாளுமே $150 பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்த டேவை ப்ராஃபிட்டபிள் டேவாக அவன் கன்சிடர் பண்ணுவான். ஓகேவா? $150 பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. அந்த மாதிரி 5 நாள் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செனரியோ சொல்கிறேன். நீங்கள் ஒரு $2000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, 5 நாள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்க, இதில் 50% வித்ட்ரா பண்ணுறீங்க, விச் இஸ் அரௌண்ட் $1000 நீங்கள் எடுத்துட்டீங்க. ஓகேவா? எகெயின் உங்கள் அக்கௌண்ட்டில் $1000 இருக்கும் ப்ராஃபிட். எகெயின் என்ன ஆகும்னா எகெயின் நீங்கள் இன்னொரு 5 நாள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ $1000 ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. இந்த 5 நாள் எகெயின் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கல்ல, இந்த 5 நாள் மட்டும் நெட்டாக $1 மேலேயாச்சும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா தான் இந்த மொத்தத்தையும் சேர்த்து அதில் 50% உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி $1000 உங்கள் கையில் இருக்குது, பே அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நெட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு $20 லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் பே அவுட் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்ஸ்லேருந்து 50% வரைக்கும் மேக்ஸிமம் $2000 ஒரு பே அவுட்டில் நம்மளால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் எந்த ஃபிக்ஸ்டு பே அவுட் விண்டோலாம் கிடையாது. இந்த 5 நாள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பே அவுட்டை ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலிங் பிளான் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணுற $1000 நீங்கள் பண்ணுறீங்க, $99 வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் 2 மினி கான்ட்ராக்ட் இல்லைனா 20 மைக்ரோ கான்ட்ராக்ட் தான் எடுக்க முடியும். லாட் சொல்கிறேன், எவ்வளோ லாட் மேக்ஸிமம் எடுக்க முடியும்னு. $1000 மேலே போயிட்டிங்கன்னா $2000 வரைக்கும் 3 மினி 30 மைக்ரோ எடுக்கலாம் லாட்ஸ். அப்புறம் 2000 3000 வரைக்கும் அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா 4 மினி 40 மைக்ரோ எடுக்கலாம் மேக்ஸிமம் லாட் சைஸ். ஓகேவா? இது ஸ்கேலிங் பிளான்னு சொல்லுவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே ட்ராடவுன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ப்ராஃபிட் பண்ண ட்ராடவுனுங்கிறது ட்ரையலாகி வரும் கூட. இது இல்லாமல் லைவ்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட்டர் கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுறீங்க, டெமோ அக்கௌண்ட் மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து 6 பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 பே அவுட்டுக்கு மேலே உங்கள் லைவுக்கு அவன் மூவ் பண்ணிடுவான். ஓகேவா? நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸை அவங்க பேக் எண்டில் உண்மையாகவே எடுப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஆயிரும். இந்த லைவை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், இப்போ உங்களுக்கு இது தேவையில்லை. 6 பே அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லைவுக்குள்ளே போக போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டெப்த்தான ரூல்ஸ் பார்ப்போம். எல்லார் பாஷையில் சொல்லணும்னா ஹிடன் ரூல்ஸ். இன்ஆக்டிவ் பாலிசினா என்னென்னா 30 டேஸ்க்கு நீங்கள் எந்த ட்ரேடுமே ப்ளேஸ் பண்ணவே இல்லை, அதே மாதிரி $1 கூட ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ணவே இல்லை, ஆக்டிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுங்கிறது ப்ரீச் ஆகிடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஸ்கால்பிங். இந்த மைக்ரோ ஸ்கால்பிங்கும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஸ்கால்பிங்கிறது என்னென்னா ட்ரேடர்ஸ் வந்து பெரிய பெரிய லாட் போட்டு 2-3 செகண்டில் ட்ரேட் டக்குன்னு பை எடுத்து செல் அடிப்பாங்க. பை செல் இந்த மாதிரி குயிக்காக அந்த HFT ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்கல்ல, அந்த பிஹேவியரை தான் மைக்ரோ ஸ்கால்பிங்னு சொல்லுவாங்க. இங்கே அவன் என்ன ரூல் வச்சுருக்கான்னா, இப்போ நீங்கள் ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 50% $500 வந்து ட்ரேட் வந்து 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ட்ரேட் எடுக்கிறீங்க, 5 செகண்ட்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ட்ரேட் எடுக்கிறீங்க, 5 செகண்ட்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்க ப்ராஃபிட்டில் 50% ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி 5 செகண்ட்குள்ளேருந்து வந்துருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ளாக் பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். மேனுவலாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து உங்களை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவான் லோசிக் ட்ரேடிங்லேருந்தே. ஓகேவா? அதனால் வந்துட்டு இந்த மைக்ரோ ஸ்கேல்பிங்கெல்லாம் பண்ணாதீங்க. 5 செகண்ட்குள்ளே ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறது, சும்மா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் எல்லாத்துக்குமே தெரியும். அட் த சேம் டைமில் பையும் செல்லும் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பைலையும் ஒரு பொசிஷன், செல்லையும் ஒரு பொசிஷன் எடுத்து ஹெட்ஜிங் மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா?
அது வந்து கம்ப்ளீட்லி ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். அதுவுமே இன்னும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஹெட்ஜிங் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேம் ஐபியில் கீழே ட்ரேட் பண்ணி உங்களை ட்ராக் பண்ணிட்டான்னு வைங்க. நீங்கள் 2 இமெயில் ஐடி வச்சுருக்கீங்க, ஒரு இமெயிலில் பையும் இன்னொரு இமெயிலில் செல்லும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐபி வச்சுக்கிது ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டான்னா உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவான். அதனால் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் போயும் நீங்கள் இந்த ஹெட்ஜிங்கிறது பண்ணாதீங்க. அதே மாதிரி 50K அக்கௌண்ட் உங்கள் இமெயிலேயே 2-3 அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இடையிலையுமே நீங்கள் வந்துட்டு ஹெட்ஜிங்கிறது பண்ணக்கூடாது. ஓகேவா? மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் சேம் யூசர் வச்சுருந்தாலுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் லைக் வேறு பேரில் அக்கௌண்ட் வச்சு அதுலேயுமே ஹெட்ஜிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அவன் டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ் இல்லை ஃபண்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் போய் பண்ணக்கூடாதுங்கிறான். அது எப்படி ட்ராக் பண்ணுவான்னு தெரில, அதுவுமே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லூசில் போய் பை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் போய் செல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்குது ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். ஹெட்ஜிங் மோஸ்ட்லி நீங்கள் ஃபண்டிங் பிப்ஸாக இருக்கட்டும் எந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கனாலுமே அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹெட்ஜிங் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, மினி மைக்ரோன்னு 2 இருக்குல்ல, இதுலேயுமே வந்து நீங்கள் மினியில் போய் பை எடுத்துகிட்டு மைக்ரோவில் போய் செல் அடிக்கக்கூடாது. அதுவுமே ஹெட்ஜிங் தான், அதுவுமே இங்கே அலோட் கிடையாது. ஓகேவா? அப்புறம் எப்போ போல் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் கொடுத்துருக்கான். ரொம்ப லைக் மேபி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மில்லி செகண்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. செகண்ட்ஸில் மில்லி செகண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப மெயினான ரூல்ஸ். நீங்கள் எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க, எல்லா காலத்தையுமே படித்து பார்த்துருங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கிட்ட இப்போ 2 மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குது. இதில் நான் இப்போ ஒரு அரௌண்ட் $300 to $400 லாஸில் இருக்குது. 5 ப்ராஃபிட் ரிலீஸ் பண்ணேன்னா என்னால் 50% வித்ட்ரா பண்ண முடியும். நான் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்க 2 அக்கௌண்ட். ஓகேவா? நான் வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இது சேலஞ்ச் ஃபேஸ். நான் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது எப்படின்னா 2 டைப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஒன்று அக்ரெசிவ் ட்ரேடிங். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 அக்கௌண்ட் எடுத்து இப்போ ஒரு 2 அக்கௌண்ட்டில் வேறு செட்டப் மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. A+ செட்டப்பாக நல்ல அக்யூரசி செட்டப்பாக ட்ரேட் பண்ணி அதிக ரிஸ்க் எடுப்பாங்க. $1000 அந்த மாதிரி எடுத்து 2 நாள்லேயே கிளியர் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பண்ணி பே அவுட் பண்ண பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ் அப்ரோச். நான் வந்து கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான், ஹை ரிஸ்க்லாம் எடுக்கல. ரொம்ப லைக் $400 தான் மேக்ஸிமம் லாஸு. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா $800 தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேவா? அப்படி ட்ரேட் பண்ணி இது மே மாதம் 20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஜூன் 25 அக்கௌண்ட்டு கிளியர் பண்ணிட்டேன் $3000. ஓகேவா? எல்லார் மாதிரியும் பெருசாக அக்யூரேசியெல்லாம் இல்லை எனக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 70% அக்யூரேசி இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸஸ் எல்லாமே $400 தான் இருக்கும். ப்ராஃபிட் அங்கங்கே $800 இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ ஓவராலாக நெட்டாக பார்க்கும்போது நான் வந்து ஒரு 1:1.5 1:2 RR கிட்ட கொண்டு வந்துடுவேன். ப்ராஃபிட்டபுளாக இருந்து $3000 பண்ணி இப்போ வந்து நான் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கேன். எகெயின் நீங்கள் 5 நாள் நான் ப்ராஃபிட் பண்ணோன்னா 50% நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஃப்ளெக்ஸில் கரண்ட்லி இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் பிளாட்ஃபார்ம் சொல்லிடுறேன். பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேட்ஸி சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டினேன் இப்போ ட்ரேட்ஸி போங்க. ட்ரேடவேட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நான் ட்ரேட்ஸி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்ம் போயிட்டிங்கன்னா இப்போ வந்து கரண்ட்லி என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னா 50% ஆஃப். நீங்கள் என்னோடய கோட் யூஸ் பண்ணிங்க, GAJFX யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். $70 தான் வரும் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நான் இன்னும் 2 அக்கௌண்ட் வாங்கலான் இருக்கேன், வாங்கி காப்பி ட்ரேடிங் பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது இப்போது. நெக்ஸ்ட்டு பே அவுட்டுங்கிறது எதர் நீங்கள் கிரிப்டோ வழியாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒர்க் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. எப்படி நம்ம ரைஸ் ஒர்க்ஸ்ன்னு இருக்கலாம் நமக்கு ஃபண்டிங் டிப்ஸில், அந்த மாதிரி இது ஒர்க் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். இந்த ஒர்க் மார்க்கெட்டில் போய் நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பே அவுட் ஒர்க் மார்க்கெட்டில் போய் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த டேக்ஸ் ஃபைலிங் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், நானும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேம் ரைஸ் ஒர்க்ஸ் மாதிரி இதுவுமே நீங்கள் என்னென்னா கன்சல்டன்சி இன்கமாவோ இல்லை ப்ரொஃபஷனல் இன்கமாவோ தான் காட்டுவீங்க, ட்ரேடிங் இன்கமாக காட்ட மாட்டீங்க. டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் USD-ஆ டாலராக உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் கிரிப்டோ போகிற மாதிரி தான் நீங்கள் கிரிப்டோவும் போய்க்கலாம், USDT-ஆ வேணாலும் எடுத்துக்கலாம் பே அவுட். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட் 2ல் பார்ப்போம். ட்ரேட்ஸி பிளாட்ஃபார்மோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் இதெல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பேசிக்ஸ் பார்ப்போம். இந்த கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் மினி மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, கோல்டு GCNQ எல்லாம் இருக்குல்ல, இதில் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட், லாட்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பே அவுட் எடுக்கிறதுக்கு,
இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு லாட் சைஸ் கால்குலேட்டர் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபியூச்சர்ஸ்க்கு. உங்களுக்கு பார்க்க முடியும். சும்மா க்ரோம்லேயே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து $500 $400 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் ஸ்டாப் லாஸ் மட்டும் எவ்வளோன்னு போட்டால் போதும். நான் கோல்டு இல்லை என்கியூன்னு செலக்ட் பண்ணேன்னா அதுலேயே லாட் சைஸ் என்னங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ நான் 2 நாள்லேயே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஒரு 1000 லைக் மட்டும் இந்த வீடியோ கொண்டு வாங்க. ஓகேவா? அண்ட் 50% மேலே ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ஒரு ட்ரேடர் ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எபிசோட் 2ல சந்திப்போம்.